ஹலோ காய்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னு சொன்னால், இந்த 2 பிடி சைட்டை பற்றி நான் இப்போ இன்றைக்கு கதைக்க போகிறேன். அதிலே நான் பயன்படுத்துகிற டொப்பான சைட்டுகளை பற்றி இப்போ நான் இப்போ பதிவிட்டு கொண்டிருக்கேன். அந்த வரிசையில் இப்போ இன்றைக்கு 2 சைட்டை பற்றி நான் சொல்ல போகிறேன். நான் ஏர்னிங் எடுத்த சைட்டுகள் மற்றது நல்ல சைட்டுகளை பற்றி தான் இப்போ நான் சொல்லி கொண்டு வரேன். நான் இந்த ஸ்கேம் இல்லாத சைட்டுகளை, ஒரு ரெஸ்ட் அப்படி சைட்டுகளை பற்றி நான் இப்போ கதைச்சி கொண்டிருக்கேன். அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னு சொன்னால், இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது கோல்டன் கிளிக்கும் ஓஜோபேட் என்ற 2 சைட்டையும் பார்க்க போகிறோம். இந்த ஓஜோபேட்டை பொறுத்த வரைக்கும் 2 பேமெண்ட் தான் இருக்குது. ஒன்று பிட்காயின், அடுத்த எதிரியம். இது ரெண்டும் இருந்தால் நீங்கள் இதை இணைஞ்சு கொள்ளலாம். பிட்காயினோட எதிரியம் ஏதாவது ஒன்று இருந்தால் நீங்கள் இணைஞ்சு நீங்கள் மணி ஏர்ன் பண்ணக்கூடிய வசதி இதில் இருக்கி. மற்றது கோல்டன் கிளிப்பை பொறுத்தவரையில் இதில் நான் அது 5 பேமெண்ட் மெத்தட் இருக்குது. ஒன்று பிட்காயின், பேயர், ஏர்ட்ரிப் இருக்கு. அப்போ நீங்கள் எது உங்களுக்கு விருப்பமோ அந்த இதுகளை நீங்கள் கொடுத்து நீங்கள் பே அவுட் பண்ணிக்கொள்ள கூடிய வசதி இதில் இருக்கி. மற்றது இப்போ பெரும்பாலும் இப்போ கிரிப்டோ கரன்சியில் இப்போ மாறிக்கொண்டிருக்கு உலகம். அதால் நீங்கள் பெரும்பாலும் பிளாக் செயின் அட்ரஸ்கள், மற்றது பிட்காயின் சம்மந்தப்பட்ட அட்ரஸ், எதிரியம் சம்மந்தப்பட்ட அட்ரஸ்களை நீங்கள் க்ரியேட் பண்ணி அதனோட காசு ஏர்ன் பண்ணுறது ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் இப்போ எல்லாமே அப்படி தான் போய்கொண்டிருக்கு. எதிர்காலத்தில் நோக்கி இப்போ கிரிப்டோ என்ற அளவில் போய்கொண்டிருக்கு. ஓகே, நம்ம வீடியோக்குள்ளே போவோம். இப்போ முதல்ல என்னென்னு சொன்னால், பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் போயிட்டு நம்ம என்னென்னா ரெஜிஸ்டர் பண்ணுற அப்படின்றத முதல்ல பார்த்துட்டு மற்ற உள்ளுக்கு இருக்கிற பல விஷயங்களை பற்றி நம்ம அது பிறகு கதைப்போம். முதல்ல நம்ம கோல்டன் கிளிக்கை பற்றி பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படி தான் பேஜ் இருக்கும். நான் இப்போ இந்த வீடியோக்களுக்கு லிங்க் கொடுத்துருக்கேன், அதில் இணைஞ்சு கொள்ளலாம். இதை பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர் இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்கள். நான் வளமையாக எது செய்கிறோமோ அதே மாதிரி தான். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களோட ஃபுல் நேம், இதில் யூசர் நேம் கொடுங்க. ஃபுல் நேம், யூசர் நேம், இதில் ஒரு இமெயில் இதில் கொடுங்க. இதில் திரும்ப அதே இமெயிலை கொடுங்க. இதில் உங்களோட பாஸ்வேர்ட் திரும்ப கன்ஃபார்ம் பாஸ்வேர்டாக கொடுத்து கன்ஃபார்ம் பண்ணுங்கள். இதில் பேமெண்ட் மெத்தட்டை பற்றி நான் போட்டிருக்காங்க. இவ்வளோ மெத்தட் மீறி நான் முதல் காட்டின மாதிரி இதில் அப்படி மெத்தட் இருக்குது. உங்களில் நீங்கள் எந்த அக்கௌண்ட் வச்சுருக்கீங்களோ அந்த அக்கௌண்ட்டுக்குரிய இதில் ஏர்ட்ரிப்னு சொன்னால் உங்களுக்கு இமெயில் அட்ரஸை கொடுக்கலாம். நீங்கள் மற்றது பிட்காயின்னு சொன்னால் அதுக்குரிய போல்ட் அட்ரஸை நீங்கள் கொடுக்கலாம். பேயர்னு சொன்னால் அதுக்குரிய நம்பர் மாதிரி ஒரு அட்ரஸ் ஒன்று இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இதில் கொடுத்துட்டு இப்போ நீங்கள் எது வச்சுருக்கீங்க எல்லாம் கொடுத்து பே அவுட் பண்ணக்கூடிய. மற்றது இந்த வெரிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு இருக்கிற எழுத்தை பார்த்தா அப்படியே நீங்கள் டைப் பண்ணுங்கள். இதில் அப்படி கேபிட்டல்லையே டைப் பண்ணி போட்டு இந்த டிக்கை கொடுத்துட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணால் ஓகே. உங்களுக்கு மெயிலுக்கு ஒரு மெசேஜ் ஒன்று போகும். இல்லாட்டி இதிலேயே ஓப்பன் ஆகக்கூடிய வசதிகள் இருக்கி. அப்படி ஓப்பன் ஆகி இல்லை லொக்கின் ஆகுங்க. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் லொக்கினை கொடுங்க. லொக்கினை கொடுத்து இதில் உங்களோட யூசர் நேமை கொடுங்க. இதில் பாஸ்வேர்டை கொடுத்துட்டு இதில் லொக்கின் ஆகும். கொடுத்து லொக்கின். ஓகே, நம்ம லொக்கின் ஆகிட்டோம். உள்ளுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் கோல்டன் கிளிக்குள்ளே இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா வளமையாக நீங்கள் நம்ம பார்க்குற மாதிரிட்டான் ஒரு ஒன்றும் இல்லை. வளமையான எல்லாம் இருக்கிறதுக்குள்ளே இதில் இந்த சிஸ்டத்தை கோல்டன் கிளிக்கை பொறுத்த வரைக்கும் என்னென்னு சொன்னால் நல்ல ஒரு இது ஒன்று இருக்கு. அதாவது ரிபரல் நல்லா மெயின்டைன் பண்ணி வந்தால் நல்ல காசு நல்ல உழைக்கக்கூடிய ஒரு சைட்டாக இருக்கு. நான் இது வரைக்கும் $74 ஏர்ன் பண்ணியிருக்கேன் இதில். மற்றது இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பக்கம் அப்கிரேட் வசதி, அப்கிரேட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த $20 அதாவது ப்ராஃபிட்டபிள் கிளிக்கர் இப்போ அப்படின்னு நிறைய எப்படியே ஒன்று இருக்கு. நீங்கள் ஒன்றா கிளிக் செஞ்சுட்டு போகக்குள்ள உங்களுக்கு அதெல்லாம் கொஞ்சம் காசு வரும்போது நீங்கள் ஒரு நிலைக்கும் மேலே போய் கொண்டிருக்கலாம். அதாவது இன்றைக்கு இதில் இருந்தால் அட் பார்க்குற என்ன மாதிரி தெரியும். வளமையான நம்ம ஏற்பாடு தான், வேறு ஒன்றும் இல்லை. பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏர்ன் மணியில் போயிட்டு இதை கிளிக் பண்ணுங்கள். வியூ அட்வர்டைஸ்மெண்ட் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பிக்சேட்லேருந்து அவ்வளோ முடிக்கு மற்ற இந்த ஆக்டிவிட்டி. இப்போ நீங்கள் இதை கிளிக் பண்ணி பார்க்க வேண்டியது நம்ம வேறு ஒன்றும் இல்லை. இதில் பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணுறோம். இங்கே பாருங்கள், இதை கிளிக் பண்ணி பார்க்க வேண்டியது. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம அட்டை கிளிக் பண்ணி தான் இல்லை கண்டினியூ வரதை கொடுங்க. கொடுத்தீங்கன்னு சொன்னால் வேட் லோட் ஆகும். ஒரு என்னை பொறுத்த வரைக்கும் நல்ல சைட் என்ன சொன்னால், நான் இந்த சைடில் ரிஃபரல் வச்சுருக்கேன். நம்ம ரிஃபரலை காட்டுறேன். ரிஃபரலை எப்படி மெயின்டைன் பண்ணுறதை கொஞ்சம் காட்டுறோம் உங்கள்கிட்ட. நல்ல சைட் வந்து நல்லா ஏர்ன் பண்ணலாம். நல்ல ப்ராஃபிட் வரக்கூடிய சைட்டாக தான் இருக்குது இந்த சைட்டு. நீங்கள் நம்பி இதில் வேலை செய்யலாம்.
நல்ல சைட் உண்டு வர்றது. இதில் இப்படி தான் அட் பார்க்குறேன் சொல்லித்தோம் உங்கள்கிட்ட. அது உங்களுக்கு தெரியும் பழமே 4-5 வீக் நிறைய வீடியோ விட்டுருக்கேன் நான், அதில் நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். மற்றது ரென் ரிஃபரலை பற்றி பார்க்க போகிறேன். இப்போ ரென் ரிஃபரல் பார்த்தீங்கன்னா ரிஃபரலுக்குள்ளே வாங்கிங்கன்னு சொன்னால் நான் இந்த ரென் ரிஃபரல் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னை பொறுத்த வரைக்கும் இது காட்டுறவங்க முன்பேச்சு காட்டுறவங்களுக்கு நான் இந்த இது வரைக்கும் 21 ரென் ரிஃபரல் நான் இதில் வச்சுருக்கேன். நான் இந்த பேலன்ஸை பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு $2.75 கிடக்கு. மற்றது பர்ச்சேஸ் பேலன்ஸில் கிடக்கு. மற்ற இது வரைக்கும் நான் $74 இதில் ஏர்ன் பண்ணியிருக்கேன். மற்றது இந்த 21 ரென் ரிஃபரலும் எப்படி நான் மெயின்டைன் பண்ணுறேன் பற்றி காட்டப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே கீழே பாருங்கள், என்ன பாருங்கள் 88 தான். நான் பெரும்பாலும் இந்த சைட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு ரென் ரிஃபரலுக்கு 90 டேஸ் தான் கொடுப்பேன். 90 டேஸ் கொடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு 20% ஆஃப் வரும். ஆஃப் வந்தால் இதில் நல்ல லாபம் வரும். ஒரு ரென் ரிஃபரல் நீங்கள் 90 டேஸுக்கு நீங்கள் ஆஃப் கொடுக்கும்போது கொடுத்தீங்கன்னு சொன்னால் நல்ல லாபம் வரும். நான் 90 டேஸ் தான் பெரும்பாலும் இதை கொடுத்து வச்சுருக்கேன். அதால் எனக்கு இதில் கொஞ்சம் வருமானம் கூட. நீங்கள் இப்போ ரென் ரிஃபரல் மெயின்டைன் பண்ணுற அப்படி தான். இப்போ நீங்கள் 30 நாள் கொடுத்தீங்கன்னா 5% தான் பெறப்போகுது. மற்றீங்கன்னா 60 நாள் தான் 10, 90 நாள் கூட 20 டபுள். அப்போ 60 இருந்து பாருங்கஞ்சால 90 டேஸுக்கு போகக்குள்ள நீங்கள் எப்படி வருது, டபுள் ஆகுது. அது 10லேருந்து 20 மாறுது. அப்போ இதில் உங்களுக்கு லாபம் நம்மளுக்கு. மற்றதை பார்த்தீங்கன்னு சொன்னால் 150னா 25, 5 கூடி போய் கொண்டிருக்கு. பெரும்பாலும் 90 டேஸை கொடுத்தா இது நம்மளுக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட் வரக்கூடிய மாதிரி இருக்கும். அதுக்குரிய டவுட்டுகள் இருந்தால் இதுகளை இணைஞ்சிட்டு எனக்கு எதுவும் டவுட்டுகள் இருக்க மாட்டேன். பே அவுட் மெத்தட்டுகள் அப்படி இப்படி காசு வேணும் வரல அப்படி எடுக்கிற மெத்தட்டுகளை பற்றி சொன்னீங்கன்னு சொன்னால் அதை பற்றி நான் ஹெல்ப் பண்ணணும் உங்களுக்கு. அது பிரச்சனை இல்லை. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஓஜோபேட்ன்றதை பற்றி பார்க்க போகிறோம். நம்ம ஓஜோபேட் இது ஒரு நல்ல சைட் உண்டு. நான் இதில் ஃபஸ்ட் பேமெண்ட் $8 கிட்ட எடுத்திருக்கேன். அதை பார்க்கலாம். இப்போ முதல்ல நம்ம சைன் அப் பண்ணுறோம் அப்படின்ற பார்ப்போம். இதை சைன் அப்பை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள் எல்லாம் அதே மாதிரி தான், ஒரு இதுவும் இல்லை. யூசர் நேம், பாஸ்வேர்ட், கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு, உங்களோட இமெயில் அட்ரஸை கொடுங்க. ரிஃபரல் லிங்கோட வேண்ட இது இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணும்போது இந்த லிங்க் விடத்தை வரும். அதில் நீங்கள் போய் ரெஜிஸ்டர் பண்ணிக்கொள்ளுங்கள். ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கூகுளூடாக நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கொள்ளுங்கள். பண்ணால் சரி, அவ்வளோதான். இதில் மற்றது அங்கே இமெயில் லிங்க் கொண்டு போகும். மற்றது உங்களுக்கு இதிலே ஓப்பன் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். சில நேரம் இமெயிலில் போய் தான் அந்த லிங்கை கிளிக் பண்ணி தான் ஓப்பன் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். நீங்கள் எப்படியா இருந்தாலும் அதை ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்கள். ஓப்பன் பண்ணிவிட்டு மறு அப்படி வந்தீங்கன்னா அப்படியே பேஜிருக்கீங்க. இல்லை லொக்கினை கொடுங்க. லொக்கினை கொடுத்து உங்களோட யூசர் நேம், பாஸ்வேர்டை கொடுங்க. இல்லை பாஸ்வேர்டை கொடுத்துட்டு கேப்சரை கொடுங்க. ஒருத்தர் லொக்கின் ஆகுங்க. உள்ளுக்கு லொக்கின் ஆகுனா இப்படி தான் கூட பேச்சிருக்கா போகுது முன்னுக்கு. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் இப்போ இப்படி இருக்கும் பேஜ். இதில் அட் பார்க்குறேன்னு சொன்னால் அந்த பே டு கிளிக் அட்வர்டைஸ்மெண்ட் இந்த அட்டன் இருக்குது. இதில் போய் கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் அட் வேறு கொடுது. இதில் என்னென்னு சொன்னீங்கன்னா எப்படி பார்க்குறேன்னு சொன்னால் அந்த அட்டை பாருங்கள். அப்படி இந்த அட்டை பார்க்க போகிறோன்னு சொன்னால் இந்த அட்டை இப்போ கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணி போட்டு நீங்கள் என்ன செய்யுங்கன்னு சொன்னால் நீங்கள் இதை பார்த்து கொண்டு இருந்தால் தான் இந்த ரன் ஆகும். இந்த ரன் ஆகுது பாருங்கள். 20, 90, 18 அப்படின்னு குறைஞ்சி கொண்டு 17, 16 அப்படி குறைஞ்சி கொண்டு வரும். கீழே குறைஞ்சி கொண்டு வந்து 1லேருந்து 0 ஆகியும் கிரெடிட் ஆகும் நம்மளுக்கு இந்த காசு. அது மட்டும் நீங்கள் இந்த அட்டை பார்க்கணும். இந்த அப்படியே பார்க்குறேன். பார்த்தீங்கன்னா இதில் கொஞ்சம் 0.005 ஒரு மதியம் ஆகிட்டு தான் போகுது. இப்போ என்ன பாருங்கள் 0.05 நம்மளோட அக்கௌண்ட்டு கிரெடிட் ஆகிட்டு. இதே போல் நீங்கள் மற்ற இதையும் பார்க்குறோம். இப்படி இதையும் கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணி இதில் இது வந்து என்னென்னு சொன்னால் மற்ற சைட் இல்லாமல் இதை பார்க்கணும். பார்த்தா தான் அந்த கிரெடிட் ஆகும் நம்மளுக்கு. இந்த சைட் ஓப்பன் ஆகினா தான் கிரெடிட் ஆகும். 2 1 அப்படி ஓடும். இப்படி சரி இதுவும் கிரெடிட் ஆகிட்டு. இப்படி தான் இதில் ஆட் பார்க்குறேன். இதில் ஆட் பார்க்குற விதத்துக்கு தான். இல்லை அடுத்து நான் வந்தீங்கன்னு சொன்னால் இல்லை பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் இப்போ லாஸ்ட்டாக பேமெண்ட் எடுத்திங்கன்னா பாருங்கள் $8.02 நான் லாஸ்ட்டாக பேமெண்ட் எடுத்தேன். பிட்காயின் அட்ரஸில் இந்த காசு எனக்கு வந்துருக்கு. இந்த காசு சரியானே. இது ஒரு நல்ல ஒரு சைட். இதில் இந்த அட் பார்க்குற மற்றது ரிஃபரலும் இருக்குது. ரிஃபரல் டூல் இருக்குது. நீங்கள்
ஒரு சைவரசன்ஸ் இதுவும் கூட ஒரு ரிஃபரல் லிங்க் அட்ரஸ். இப்போ நான் இப்போ ஓப்பன் பண்ண மாதிரி 2 அட்ரஸ்ஸு இந்த வீடியோக்குள்ள அந்த லிங்க் இருக்கு, அதில் போய் இணைஞ்சு கொண்டுன்னு சொன்னால் கிணைஞ்சிட்டு பார்த்தா உங்களுக்கு ஒரு லிங்க் இப்படி வரும். இந்த லிங்கை நீங்கள் உங்களோட ஃப்ரெண்ட் ஆகளுக்கு யாருக்கும் ஷேர் பண்ணி அதனோட டிரெக்ட் ரிஃபரல் என்று சொல்லக்கூடிய மாதிரி டிரெக்ட் ரிஃபரல் மூலம் ஏர்ன் பண்ணக்கூடிய வசதி லீக். இந்த கோல்டன் கிளிக்கையும் பொறுத்தவரையில் அப்படித்தான். அதாவது நீங்கள் உங்களோட லிங்கை மற்ற ஆக்களுக்கு ஷேர் பண்ணுற நேரம் அதனூடாக அவங்க இணைஞ்சாங்கன்னு சொன்னால் ஒரு குறிப்பிட்ட தொகை பணம் உங்களுக்கு அந்த டிரெக்ட் ரிஃபரலால் வரும். அவங்க கிளிக் பண்ண ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு அந்த காசு இணைஞ்சால் மட்டும் போதாது, அவங்க கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு அந்த காசு வரும். மற்றது ரிஃபரல்ன்று இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 ரிஃபரல் இருக்கணும். அதில் காட்டின மாதிரி இதில் நீங்கள் 2 ரிஃபரல் வேண்டி பயன்படுத்தக்கூடிய வசதி இதுலேயும் இருக்கு. சரிதானே? இதில் இவ்வளவு தான். பாருங்கள், 2 சைட்டையும் பொறுத்தவரையில் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். நல்ல சைட் இது ரெண்டும். நான் பே அவுட் எடுத்தபடியாக தான் நான் சொல்கிறேன் இதை பற்றி. நல்ல சைட்டுன்னு சொல்லி. மற்றது இது நல்ல சைட். இது ரிஃபரல் மெயின்டைன் பண்ணுறது, ரிஃபரல் வேண்டி அழகாக மெயின்டைன் பண்ணலாம். சூப்பர் சைட் உண்டு. 90 டேஸு கொடுத்தாலே நம்மளுக்கு அழகாக போகும். அவ்வளோதான். அடுத்து நான் இப்போ இன்னும் 2-3 சைட்டோட சந்திக்கிறேன். நல்ல சைட்டு நான் பயன்படுத்துகிற நல்ல சைட்டுகளை பற்றி அடுத்தடுத்த வீடியோவில் பதிவிடுவேன். ஓகே, எனக்கு ஒரு சப்போர்ட் ஒன்று தாங்க. ஓகே, எனது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எதுவும் டவுட் வேண்டாம் எனக்கு கேட்கலாம். அதுக்குரிய நான் இதுகளை நான் கிளியர் பண்ணுவேன். ஓகே, நன்றி, வணக்கம்.